குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். முதல்ல டிஸ்கிளைமரை பார்த்தோம்னா அப்புறம் வீடியோ பார்ப்போம். நிஃப்டி பர்ஃபார்மன்ஸை நிஃப்டி ஆஸ் யூஷுவல் கேப் டவுன் எல்லாரும் எதிர்பார்த்து தான், ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 23,800 2200 தாண்டிட்டு, ஆனால் 23,800 தாண்டணும். அப்போ தான் நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகுது ட்ரேடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் டே நான் சொல்கிறேன் பாருங்க எங்கே இருந்ததுன்னு. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்தது. இன்னைக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை லீவு. ஸோ நம்ம என்ன சொன்னோம், இதே தாண்டணும், இதே தாண்டினா தான் மார்க்கெட் மேலே போகும். இந்த 23,800 தாண்டினா தான் மேலே போகும். இல்லைன்னா நம்ம டவுட் தான், அது வரையும் வெயிட் பண்ணணும் பை சைடு போகிறதுக்குன்னு சொன்னோம். ஆனால் அதே மாதிரி மார்க்கெட் மேலே போகாமல் கீழே வந்துடுது. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இப்போ 22,794 ஆல்மோஸ்ட் 22,819 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து க்ளோசிங் ப்ரைஸ், ஆவரேஜ் ப்ரைஸு. ஸோ 22,800 இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்றது பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நாலு ட்ரேடை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு எடுத்தோடனே வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டே லோவோட கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. சப்போர்ட்டில் செல்லர் ஸ்ட்ராங்கு கிடையாது, அதில் டவுட் வேண்டாம். நம்ம கண்டிப்பாக பை சைடு எதிர்பார்க்கலாம். ஆனால் பை சைடு எதிர்பார்க்கணும்னா அந்த டே லோவை தாண்டி நமக்கு ஒரு க்ரீன் க்ளோஸ் வைக்கணும். க்ரீன் க்ளோஸ் வச்சிருக்கான்னு பார்த்தா வைக்கல. செகண்ட் கேண்டில் மேலே வரா மாதிரி இருந்தது, ஆனால் அதில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, நல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக கால் சைடு போக முடியாது. அது ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் கிளியர் ஆகுது. அப்படி ஸ்லோவாக இறங்கி நம்ம அடுத்த டார்கெட்டுக்கு வந்துடுது. நம்ம நெட்லாம் போட்டிருப்போம் கேப் டவுன் கேப் அப்னா என்ன ஆகுது, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ மார்க்கெட் வந்து சப்போர்ட்டில் ஓப்பன் ஆயிருக்கு, டே லோவில் ஓப்பன் ஆயிருக்கு. சப்போர்ட்டில் செல்லர் ஸ்ட்ராங் கிடையாது. எப்போ நம்ம செல் சைட் போகணும்னா அதுக்கு கீழே மார்க்கெட் வந்தால், அந்த சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா, அதுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு. அடுத்த கேண்டில் பையிங் கேண்டில், ஆனால் வீக் பையிங் கேண்டில், செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சிச்சு. ஸோ தைரியமாக நீங்கள் கீழே வரலாம். ஸ்டாப் லாஸு இதோட ஐ, இந்த செல்லிங்கோட ஐ இந்த இடம் தான் ஸ்டாப் லாஸு. ஸ்டாப் லாஸ் இட்டால மார்க்கெட் மெதுவாக கீழே வந்தது. ஸோ அட்ட மணியில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் வந்திருக்கும். ஆனால் அவுட் ஆஃப் த மணியில் எடுத்தீங்கன்னா லாபம் வந்திருக்காது. ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தால் கண்டிப்பாக எடுத்திருக்கும். ஏன்னா இது வந்து ப்ரீமியம் மெல்டிங், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் மேலே அடிச்சு கீழே இறங்கியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓவர் நைட் கேப் டவுன்னால 23 புட் ஆப்ஷனில் ஸ்ட்ராங்காக நிறைய பேர் மார்க்கெட் வந்து ரைட் சைடு புட் ரைட் எழுதியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கால் சைடுக்கும் புட் சைடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் டப்புன்னு கேப் டவுன் ஆகும்போது புட் சைடு அன்வைண்டிங் பண்ணும்போது அவங்க என்ன செய்வாங்க, கால் சைட்லையும் எழுதுவாங்க. ஸோ புட்டை அட்மைன் பண்ணி கால் ரைட் பண்ணுவாங்க. அதனால் மார்க்கெட் மேலேயும் கீழே போயிட்டு கீழே இருக்கும். அதனால நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம போட்டுட்டு தைரியமாக வெயிட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிருக்கும். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் எடுத்திருக்கும். இல்லை அவுட் ஆஃப் த மணியில் எடுத்தீங்கன்னா ப்ரீமியம் டிகே ஆகிருக்கும். இல்லை ஃபியூச்சரில் எடுத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை, சாலிடாக கெயின் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் சடன் ஜம்ப் கேப் டவுன் ஒரு கேப்பை பார்க்கும்போது நம்ம அந்த கால் ரைட்டர்ஸ் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக எழுதினவங்க டக்குன்னு வெளில வர மாட்டாங்க. அவங்க ஆப்போசிட் சைடில் பில்டப் பண்ணி தான் இந்த இதை அன்வைன் பண்ணுவாங்க. இதை காமிக்கிற பாருங்க. இப்போ இன்னைக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 பார்ப்போம். 23,000 புட் ஆப்ஷன் எங்கே இருந்தது பாருங்க. 23 புட் ஆப்ஷன் வந்து 82 லட்சம் காத்தால 9 காலுக்கு இருந்தது. அதுலேருந்து 3 லட்சம் பேர் வெளில வந்திருக்காங்க. 79 லட்சம் வந்திருக்கு. இது இருக்கு. அதே மாதிரி கால் சைடு பார்த்தீங்கன்னா 36 லட்சம் இருந்தது, இப்போ 1 கோடி ஆயிருக்கு. ஸோ இதை அன்வைன் பண்ணி ஏற்கனவே பண்ணவங்க அன்வைன் பண்ணிடுவாங்க. புதுசாக எழுதுறவங்க லாங் பில்டப்பில் புதுசாக எழுதுவாங்க. ஸோ அதனால மார்க்கெட் புட் சைடு இன்க்ரீஸ் ஆகும். கால் சைடில் புதுசாக ரைட் வந்து கிட்டத்தட்ட 19 லட்சம் எழுதியிருக்காங்க புதுசாக. சாரி 68 லட்சம் எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. புட் சைடில் ஆல்ரெடி எழுதினவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு ரைடர்ஸ் வெளில வந்துட்டு
அதை காம்பன்சேட் பண்ணி உங்கள் கால் சைடில் எழுதுவாங்க. ஸோ இதனால தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அடித்து ஸ்லோவாக இருக்குது. இதுதான் காரணம். இந்த மாதிரி சடனாக வரும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அட்டமணியில் போட்டால் தப்பிப்போம். அதுவும் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு 10 பாயிண்ட் 15 ஸ்டாப் லாஸ் போட்டால் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். அப்படி ஓவர் நினைப்போம். அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பொறுமையாக ஸ்டாப் லாஸ் போடாமல் மைண்ட் லெவல் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா வெளில வரணும், வெளில வரக்கூடாது. அப்போ பொறுமையாக போனாலும் நமக்கு லாபம் இருக்கும். இதே நீங்கள் அவுட் ஆஃப் த டீல் போனால் கண்டிப்பாக லாபம் இருக்காது. ஃபியூச்சரில் போட்டு தான் லாபம். இதுதான் இன்னைக்கு நடந்த ட்ரேடு. ஃபஸ்ட்டு ட்ரேடே எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மார்க்கெட் வந்து இங்கே நிற்குது. மற்றதெல்லாம் என்ன ஆச்சுன்னு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுவோம். பேங்க் நிஃப்டி 2.67% அண்ட் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே வந்துருக்கு. கோல்டு ஏறி இருக்கு அண்ட் சில்வர் ஏறி இருக்கு. இந்தியா விக்ஸ் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8%, 26, 20க்கு கீழே இருந்தால் தான் நமக்கு சேஃபு. அதுக்கு மேலெல்லாம் இருந்தால் நமக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. வீக்கு தான். யூஎஸ்சி வந்து 94, 95 போயிடுது ஆல்மோஸ்ட். ஸோ இதெல்லாம் நமக்கு வீக் சைட் தான். இப்போ வந்து நாளைக்கு என்ன பொசிஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஓஐ பார்ப்போம். இது மந்த்லி எக்ஸ்பைரி 30ஆம் தேதி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, 23 புட் ஆப்ஷனில் 71 லட்சம் இருந்தாங்க. 8 லட்சம் பேர் அன்வைண்டிங் பண்ணியிருக்காங்க. கால் ஆப்ஷனில் 30 லட்சம் இருந்தவங்க 58 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து அங்கே ஸ்டாப் லாஸ் அடி வாங்கியிருக்கு. வேறு எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் திருப்பி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஏன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏன் மார்க்கெட் திருப்பி அடிச்சு வாங்குதுன்னா காரணம் இதுதான். கிட்டத்தட்ட 58 லட்சம் பேர் கால் ரைட் எழுதியிருக்காங்க. கால் ரைட்னா என்ன ஆகும்? காலை விற்றுருக்காங்க. அப்போ யாரும் கால் வாங்குறாங்க. ஸோ வாங்கிட்டு மேலே போகிறது. ஆனால் ஓவரால் மார்க்கெட் புட் சைடு தான். அதனால மார்க்கெட் திருப்பி கீழே. இதனால தான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்திருக்கோம். இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் எடுத்திருக்காரு. இதுதான் இன்னைக்கு நடந்த மேட்ரு. இப்போ மண்டே வந்து எக்ஸ்பைரி, ஏன்னா டியூஸ்டே லீவு. ஸோ மண்டே எப்படி இருக்கும் இன்னைக்கு மாதிரி ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ரோல் ஓவர் நடக்கும். ஃபியூச்சர் முடிகிறது. ஃபியூச்சரும் எக்ஸ்பைரி டேட்டு, வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி எல்லாம் சேர்ந்தனால ரோல் ஓவர் இருக்கும். அதனால் அன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் ஆகும். ஆல்ரெடி நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கும். நம்மளால் எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மண்டே ட்ரேட் அவாய்ட் பண்ணிவிட்டு டியூஸ்டே டேட் எடுக்கிறது நல்லது. இல்லை ஏதாவது ஒரு 10 பாயிண்ட் எங்கேயாவது கிடச்சிதுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இப்போ சத்திக்கு மார்க்கெட் வந்து 23,000 கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு கீழே தான் இருக்குது. கிராண்ட் சப்போர்ட் வந்து 22,500. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மண்டே மார்க்கெட் முடிகிற மாதிரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இருக்குது. அன்லெஸ் நமக்கு ஃபண்டமெண்டலாக நியூஸ் எதுவும் கிடைக்காம இருக்கணும். கிடைக்காம இருந்தால் மார்க்கெட் இதுக்குள்ளே முடிஞ்சிடும் மண்டே. இப்போ மண்டே என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எங்கேருந்து வந்தோம், எப்படி வந்தோம் எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். நீட்டாக பார்த்துருவோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செப்டம்பர் 24 வரைக்கும் மார்க்கெட் நல்லா தான் இருந்தது. அது சொல்லுது 24க்கு போயிட்டேன். ஸோ 24க்கு அப்புறம் தான் நமக்கு ரிவர்ஸ் ஆரம்பிச்சது. அது வரையுமே வந்து மார்க்கெட் நல்லா தான் போயிடுது. பாருங்க, இங்கேருந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 23 இங்கேருந்து மார்க்கெட் நல்லா போய் நமக்கு வந்து 24லேருந்து நமக்கு இறங்காச்சு. இதுக்கு என்ன காரணம்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் கம்மியாகுதுன்னு சொன்னாங்க. அங்கேருந்து இறங்கி நம்ம February 25லேருந்து திருப்பி ஏற ஆரம்பிச்சது. அது வரையும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி எண்ட் 3rd எண்ட் வரையும் நம்ம மார்க்கெட் டவுன் தான். செல் ஆன் ட்ரேட் கான்செப்ட். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் திருப்பி பிக்கப் ஆகி நம்ம மார்ச் 25ல வரும்போது இந்த டேரிஃப் பாயிண்ட் வந்தோடனே அங்கேயே மார்க்கெட் கீழே விழுது. அதுக்கப்புறம் திருப்பி அங்கேயே மார்க்கெட் மேலே ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஆல்மோஸ்ட் 26,000 வந்து டிசம்பர் 25 வரைக்கும் மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன புல் பேக். அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட்டிங் வந்து வந்துச்சு. February 2nd, மண்டே 2nd அன்னைக்கு மார்க்கெட்டிங் வந்துடுச்சு. இப்போ நம்ம டே வைஸில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு நிமிஷம். ஸோ இப்போ பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்ம February 12, அதுக்கப்புறம் திருப்பி மேலே போயிடுச்சு. February 18 ஆல்மோஸ்ட்
23rd February இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் 26th February அந்த ஃப்ரைடே 27th மார்க்கெட் அப்படியே டவுன் 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 சின்ன புல் பேக் டவுன். இப்போ இதுதான் திருப்பி இங்கே நீங்க போகணும்னு நினைச்சோம், திருப்பி இங்கே வந்து இப்போ அடுத்து நமக்கு எங்க நிற்குது 22,500 22,500 உடைக்காம இருக்கணும். உடைச்சதுன்னா மார்க்கெட் திருப்பி கீழே போயிடும். அப்படி மேலே போகணும்னா ஃபர்ஸ்ட் இதை தாண்டணும், 23,300 தாண்டணும். அதுக்கப்புறம் இதை தாண்டின அப்புறம் தான் நமக்கு மார்க்கெட் மேலே. ஸோ இதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இந்த ஸ்விங்கில் உடைக்காம இருக்கணும், இந்த ஸ்விங் ஐயே தாண்டணும். இப்போ இதுக்கு நடுவில் தான் கேம் இருக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மாறணும். சப்போஸ் இதை உடச்சது அப்படின்னா மார்க்கெட் எங்கே போகும்? இப்போ இந்த 22,900 உடஞ்சுன்னா எங்கே 22,900ல ஐ மீன் 22,500 அதை உடச்சதுன்னா எங்கே போகும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு அடுத்தது வந்து 22,350 அதை விட்டா ஆல்மோஸ்ட் 22,000 அதை உடையாம இருக்கு. 22,000 வந்து 800 பாயிண்ட் வரைக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அதையும் உடச்சிச்சு அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 21,000, அதுக்கப்புறம் அங்கே 19,000. ஸோ மார்க்கெட் இப்படி தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி வார் கண்டினியூ ஆச்சுன்னா, வார் கண்டினியூ ஆகலைன்னா நம்ம ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தபடி திருப்பி ஒரு அணி பார்த்துடலாம் டே வைஸில் வச்சு. மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, 23,300. இந்த 23,300 ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணணும் ரிவர்ஸ் ட்ரேடுக்கு. இல்லைன்னா அது வரையும் வி ஹவ் டு மெயின்டைன் செல் ஆன் ரைஸ் கான்செப்ட் தான். அதே மாதிரி இது உடையணும், உடஞ்சுன்னா இன்னும் பேரிஷ் சென்டிமெண்ட். அது உடையிற வரையும் வந்துட்டு ஒரு புல் பேக் எடுத்து திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேமாதிரி ட்ரேட் ரிவர்ஸ் ஆகணும், ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகணும்னா இந்த 23,800 உடையணும். ஸோ 23,800 அப் சைடு தாண்டணும், அதான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதை உடையணும். டவுன் சைட் பார்த்தீங்கன்னா 22,500. ஸோ இந்த 22,500லேருந்து 23,800 1,300 பாயிண்ட்ஸ் கூட தான் இப்போ கேம் இருக்கு. ஃபியூச்சரில் இந்த வார் முடிவு வரையும் ஏதாவது ஒரு சைடு உடையுமா, எப்படி உடையும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ மண்டே ட்ரேடுக்கு வந்துட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிறபடி தான் மார்க்கெட் வந்து செல் ஆன் ரைஸ் கான்செப்டில் இருக்குது. இந்த லோ உடச்சிங்கன்னா நீங்கள் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா டார்கெட் வந்து 22,500 வரையும் நீங்கள் போகலாம், இந்த ஸ்விங்கில் வரையும் போகலாம். இல்லை சின்ன ஒரு கேப் அப் ஆயிருக்கு இந்த இடத்துலனா சஸ்டெயின் ஆகி இந்த டே தாண்டி வைக்குதான்னு பாருங்கள். வச்சுன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் கிடச்சின்னா இந்த 22,300 வரையும் ஒரு அமைப்பாங்க. எப்பவுமே கால் சைட் போகும்போது ரொம்ப ரேரியை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் எப்போ வேணா ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் பேஸ் பண்ணி கீழே வந்துடும். அதனால் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் பார்த்துட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸில் போகலாம், அதான் சேஃபு. பட் டவுன் சைடில் வந்து தைரியமாக இருக்கலாம், ஏன்னா இப்போ டென்ஷன் அந்த நியூஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால. ஸோ எவரி பாசிபிலிட்டி செல் ஆன் ரைஸ் என்ன இருக்குன்றதை பாருங்க. ஸோ அதுக்கு நான் மாதிரி மண்டே டேட் எடுத்துப்போம். இந்த இடத்துலலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம தைரியமாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம தைரியமாக செல் சைடு போயிடலாம். ஸோ இந்த டே தாண்டி போச்சுன்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா ஒரு ஹேமர் அந்த மாதிரி ஏதோ ஒரு கன்ஃபார்ம் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் அந்த மாதிரி கிடைச்சதுன்னா நம்ம கால் சைட் போகலாம். அதர்வைஸ் செல் ஆன் ரைஸ் கான்செப்ட். இந்த வார் முடிகிற வரையும், வாருக்கு ஒரு ஃபேட் தெரிவிற வரையும் நிஃப்டி டவுன் தான், நோ டவுட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.